இந்தாங்க தண்ணி. என்னங்க இது? இந்த அசோசியேஷன்காரங்க திடீர்னு வந்து 50,000 ரூபாய் பணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நாமளே இப்பதான் ஏதோ பொழப்புக்கு வழி கிடைச்சிருக்குன்னு நிம்மதியா இருக்கும். என்னங்க, அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கட்டலனா கடை போட விட மாட்டாங்களாங்க? ஒரு அயன் ஷாப்புக்கு அசோசியேஷன் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுமா. அவங்க கேட்கிற துணி அப்படி இப்படி இருந்தாலும் அவங்க பணம் கேட்கறது நமக்காகத்தானே உமா. அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. என்னங்க சொல்றீங்க? நமக்காக பணம் கேக்குறாங்களா? எல்லா அசோசியேஷனுமே எதுக்காக வச்சிருக்காங்க? மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா உதவி பண்றதுக்கு தானே. அதுவும் இல்லாம தொழில ஒரு ஒழுங்குக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்ப வேணா அவங்க கராரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாளை பின்ன நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கதான் ஆளை வந்து நிப்பாங்க. அப்படியா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிக்க முடியாது இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி வயிற்றுப்பாட்டுக்கு தொழில் செய்யறவங்க, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாத சாமானியமானவங்க, இவங்களுக்கெல்லாம் சங்கம் தானே சொந்தக்காரங்க. தங்கம் செய்யாதத சங்கம் செய்யும் சும்மாவா சொன்னாங்க? இதுல இவ்வளவு விஷயம் இருக்காங்க. நான் தாங்க ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கேன். ஆனாலும் அவ்வளவு பணம் திடீர்னு கேட்டா நம்ம எங்கங்க போவோம்? ஒன்னும் புரியலையேங்க. இசை அண்ணா, வாங்க உள்ள வாங்க. வா இசை. வாமா. வாண்ணே. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? ஆமா அத்தை, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கும். மாமா நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கேம்மா, உட்காருங்க. அவங்க எங்க நல்லா இருக்காங்க? கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. இப்ப மட்டும் என்ன, ஏதோ பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நாம வரத பார்த்ததும் நிறுத்திட்டாங்க. என்ன மாப்பிள, என்ன பிரச்சனை? அத்தை என்னாச்சு சொல்லுங்க. அது வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. நாம அயன் கடை போட்டிருக்கோம்ல, அயன் கடைக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கான். அதுல நாங்க மெம்பர் ஆகணும், அதோட பணமும் கட்டணும்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. இல்லனா கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தோம். என்னோமா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? எங்க ஆட்டோ சங்கத்துக்காரங்க யாருக்காவது இவங்களை தெரிஞ்சிருக்கும். நான் வேணா அவங்கள பேச சொல்றேன். இல்லன்னா சொல்லு, நானும் வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பேசலாம். வேணாம் மச்சான், வேணாம். நாம போய் பேசினாலும் என்ன சொல்ல போறாங்க? மெம்பர் ஆகணும், பணம் கட்டித்தான் ஆகணும் சொல்ல போறாங்க. அதானே? சரி, அந்த பணம் கட்டுறதுக்கு டைம் கொடுப்பாங்கல்ல, அதுக்காகவாவது பேசி பார்க்கலாம்ல மாப்பிள. இது உடனே கட்டி ஆகணும்னு சொன்னாலும் நான் எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐய, வேண்டாம் மச்சான். நீங்க இன்னும் எவ்வளவு எங்களுக்காக ஹெல்ப் பண்ண போறீங்க? கொஞ்சம் லேட்டா பணம் கட்டவும் அது வரைக்கும் கடை போடவும் அனுமதி கொடுத்தாலே போதும். என்ன? ஆமாண்ணே, அது போதும். இப்போதைக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா நல்லா இருக்கும். மா, லக்ஷ்மி வந்துட்டியா? ஒண்ணுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்குமா? லக்ஷ்மி, அது வந்து அயன் கடை அசோசியேஷன்ல இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. உன் மருமகனுக்கு அங்க யாரையாவது தெரியுமான்னு கேக்குதா? அட ஏமா, அவனே ஒரு குடிகாரன். அவனை ஏமா ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மா, நான் சொல்ல வந்ததே வேற ஒரு முக்கியமான விஷயமா. என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ரத்னா சாரோட வைஃபையும் அவரோட மகளையும் அந்த டிசி கடத்திட்டாராமா. இப்பதான் டிவில நியூஸ் பார்த்தேன். லக்ஷ்மி, என்ன சொல்ற? என்ன கொடுமை? என்ன? ஐயோ, நிஜமாவா? ஆமாமா. என்னங்க இது? ரத்னத்தோட பொண்டாட்டியும் பொண்ணும் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க பெங்களூர்ல தானே இருந்தாங்க. பெங்களூர் போய் அந்த கிரி கடத்தனா? இல்லைங்கய்யா, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர வழியில ஆற்காட்ல வச்சு கடத்திட்டாங்களாம். என்னங்க இது? இதெல்லாம் என்ன சாபம்னு தெரியலையே. நம்மளோட சேர்ந்தவங்க எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. கிரிய பிடிக்க முடியலன்னா ரத்னம் போலீஸ் வேலையே விட்டுடுறதா சொன்னா. இப்ப அதுக்குள்ள எப்படி எல்லாம் நடந்திருக்கு? ஐயோ, நம்ம சரவணனாலதான் ரத்னத்துக்கு இவ்வளவு அவஸ்தையும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம குடும்பத்து மேலதான் அந்த கிரி கோபத்துல இருந்தா.
நமக்கு உதவி பண்றான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ ரத்தன மேலையும் அது எதிரொலிக்குது. என்னதான் வேணும்? அந்த கிரிக்கு என்ன வேணும்? வேணும்னா நம்ம 2 பேரோட உயிரை எடுத்துக்கலாம்ல. நம்மளை விட்டுட்டு எல்லாரையும் சித்திரவதை பண்றான். என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரத்தனம் அவங்கள காப்பாத்துவாரு, கவலைப்படாதீங்க. என்ன உட்காருங்க மாப்பிள்ள. அண்ணே, எல்லாருக்கும் காஃபி போட்டு சரிப்பா. ரத்னத்தோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. பாவம் அவங்க அவங்க என்ன என்னது? சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சேட்டு எப்ப வரேன்னு சொன்னாரு? ஏதோ அர்ஜென்ட்டா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாரு. ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலையே. ஏன் கண்ணா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? முன்னாடி யாரோ மிரட்டுறாங்கன்னு சொல்லி மாமா கிட்ட 10 லட்சம் கேட்டே கொடுத்தோம். இப்ப திடீர்னு வந்து 25 லட்சம் கேக்குற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க என்ன வீட்ல நோட்டை அடிச்சு வச்சிருக்கோம்? ஏய் நந்தினி, இப்ப எதுக்கு கத்துற? சேட்டு கேட்டு வந்துட போறாரு. நான் என்ன அந்த பணத்தை வச்சு ஜாலியா செலவு பண்றதுக்காக கேட்டுட்டு இருக்கேன்? எங்க அப்பாவை கொலை பண்ண வீடியோவை எவனோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்க தானே கேட்கிறேன். இப்பாரு, இந்த விஷயத்துல நான் மட்டும் மாட்ட மாட்டேன். மாட்டினா எல்லாரும் சேர்ந்து தான் மாட்டோம். சரி, அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சேட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன? 25 லட்சம் ரூபாய் உனக்கு சாதாரணமா போச்சா? எங்க அக்கா குடியிருக்கிற இந்த வீட்டை எங்க அப்பா ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதனால நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லன்னா நானும் அக்காவும் எப்படி பணம் புரட்ட முடியும்? எழுந்து ஏதோ நான் உங்ககிட்ட மிரட்டி பணம் வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தர் மிரட்டுறான், கேட்கிறேன், அவ்வளவுதான். வீடு தொழில்னு நிறைய வரவும் நீ மாறிட்ட கண்ணா. வர வர எங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? மனசு கொந்தளிக்குது நந்தினி. பெத்த அப்பாவே கொண்டுட்டோமேனு தினம் நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம தவிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பார்த்து பண்ணாரு தெரியுமா? அப்ப நான் எதுவுமே புரிஞ்சுக்கல நந்தினி. அவர் மேல கடுப்பா தான் இருந்தேன். ஆனா இப்ப அதை யோசிச்சு பார்த்தா அவர் எங்களுக்காக தான் வாழ்ந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. அவர் ரொம்ப பாவம் நந்தினி. வாழ்க்கை முழுக்க உழைச்சு போடா போனவரு. அவர் என் அப்பாங்கிறத விட அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? அப்படி ஒரு நல்ல மனுஷனை இந்த காலெல்லாம் மிதிச்சு கொண்டுட்டேன் நினைக்கும் போது இந்த காலம் அப்படி வெட்டி போட்டுலாம் தோடுது. கண்ணா, என்ன சொல்லிட்டு இப்ப நீ எப்படி பேசுற? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நந்தினி. நானும் சின்னதா நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான். அதுக்காக நான் ஜெயிலுக்கும் போயிருக்கேன். ஆனா இப்போ கிரி சார் பேச்ச கேட்டு நான் பண்ண தப்பு இருக்கு பாரு, அது 7 ஜென்மத்துக்கு என்ன சுத்தி வரும். சத்தியமா எனக்கு நல்ல சாவு வராது. ஏய் கண்ணா, இப்ப கூட எங்க அம்மாவுக்கு சுமதிக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என் நடவடிக்கையில மாற்றம் இருக்குன்னு போறப்ப வரப்பெல்லாம் கேக்குறாங்க. ஒருவேளை நான் தான் எங்க அப்பாவை கொண்டுட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா அதுக்கப்புறம் என் மூஞ்சில எப்படி முழிப்பாங்க? சொந்த அப்பனை கொண்டு வந்து ஊரை காரி துப்பும். அம்மா ஊர் உலகம் எல்லாருமே வெறுத்த பின்னாடி நான் எப்படி வாழ்றது நந்தினி? அதுக்கப்புறம் நானும் எங்காவது போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான். அப்படி ஒரு அவ பேரோட நான் சத்தியமா வாழ முடியாது. அநேகமா நான் அப்படிதான் சாவேன்னு நினைக்கிறேன். சரி அழாத. கண்ணா, உங்க அப்பாவை கொன்னதுக்கு நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை நினைச்சு நானும் பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம கிருஷ்ணனை கொல்லணும்னு நினைச்சோம். ஆனா அவரை காப்பாத்த அங்க உங்க அப்பா போயிட்டாரு. என்ன ஒண்ணு, கிருஷ்ணன் போய் சேர வேண்டியது பாவம் உங்க அப்பா வந்து மாட்டிக்கிட்டாரு. அந்த இடத்துல நம்ம கொடூரமா நடந்துக்கிட்டோம்னு நினைக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. அதுக்காக நடந்தது நம்மளால மாத்த முடியுமா? அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா சரி வராது கண்ணா. அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இங்க பாரு, உன்னை மிரட்டுறவனையும் இதோட இந்த வேலையை நிறுத்திக்க சொல்லு, புரியுதா? சாரிப்பா கண்ணா, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னா. பரவாயில்ல சார். முக்கியமான வேலை, சீக்கிரம் வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. உட்காருங்க. ம். அப்புறம் இவங்கள தெரியும்ல, நம்ம பிரபாவோட வைஃப் நந்தினி. தெரியுமே. சொல்லுமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க?
ஆ இல்ல ஒரு புது இடம் விலைக்கு வருது. அதுக்கு 25 லட்சம் அட்வான்ஸ் தரணும். நான் டிசி கிரி ஒய்ஃபோட தங்கச்சி தான். அதான் எங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு போலான்னு. 25 லட்சமா? அந்த டிசி ஒரு மாதிரியான ஆளாச்சம்மா. சரி கூட பார்க்கலாம். வீடு நந்தினி பேர்ல இருக்கு. நீங்க தான் நந்தினியா? ஆ ஆமா சார். அவங்க அங்க இருந்தாலும் வீடு என் பேர்ல தான் இருக்கு. அதான் சரி நானே பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருந்தாலும் அப்படி சட்டுன்னு கொடுக்க முடியாதேம்மா. என்ன சந்தேகப்படுறீங்களா சேட்டு? வீடே என் பேர்ல தான் இருக்கு. அதை அடமானமா வாங்கிட்டு தான் நீங்க பணம் கொடுக்க போறீங்க. நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வீடு உங்களுக்கு ஆயிட போகுது. இந்த டீல்ல உங்களுக்கு என்ன நஷ்டம்? பயப்படாம கொடுங்க சேட்டு. நல்ல விவரமா தாம்மா பேசுற. சேட்டு ரொம்ப ஜென்யூன் பார்ட்டி. நான் கேரண்டி தரேன். நீங்க தைரியமா பணம் கொடுங்க. ஆ, ஆ. சரி ஆதார் கார்டு கொடுமா. ஆ? ஆதார் கார்டா? டாக்குமெண்டே கொடுத்தாச்சு. அப்புறம் ஆதார் கார்டு எதுக்கு? என்னம்மா நீ பேப்பர்லாம் பாக்குறதே இல்லையா? இன்னைக்கு இந்தியாவுல ஆதார் கார்டு இல்லாம ஒரு அணுவும் அசையாது. நந்தினி ஆதார் கார்டு தானே, எடுத்துக்கொடு. சும்மா ஐடி ப்ரூஃப்காக தான் கேட்கிறாரு. இந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இத வந்துடுறேன். பணம் வாங்குற எல்லாருக்கும் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் தான் இதுல டைப் பண்ணி வச்சிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. பென் கொடுங்க. இந்தம்மா. இந்தாங்க. கண்ணா நீ ஒரு சாட்சி கையெழுத்து போடுமா? சரி சேட்டு. இந்த டாக்குமெண்ட்ல உள்ளபடி வட்டி கரெக்டா கட்டிடணுமா? 6 மாசத்துக்குள்ள அசல கட்டலன்னா சொத்து என்னோடதாயிடும். புரிஞ்சுதா? இந்தம்மா. ஓகே தானே? ரொம்ப நன்றி சார். நாங்க வரோம். வாங்க. வா போலாம். ஏமா நந்தினி, உங்க மாமனார் கிருஷ்ணனும் உமாவும் இந்த பக்கம் வர்றதே இல்லையே. வட்டி கூட கட்டலம்மா. சேட்டு என்ன சேட்டு, கொஞ்சம் கூட விவரம் புரியாத ஆளா இருக்க. வட்டி கூட வரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. ஆமா நீ உண்மையில சேட்டு தானா? இல்லப்பா, பாவம்பா. நல்லவங்க, ஏதோ அவங்களுக்கு கஷ்ட காலம். சேட்டு பணத்தை வாங்குற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். வாங்கின பணத்தை அப்புறம் மறந்துட போறாங்க. முதல்ல அவங்கள பிடி. அவங்களெல்லாம் நிம்மதி இருக்க விடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஏன் கண்ணா, உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் சேட்டு. அட்ரஸ உடனே SMS பண்றேன். சேட்டு இப்ப அவங்க அயன் கடையெல்லாம் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க சேட்டு. இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? நீங்க தான் போய் பிடிக்கணும். இதோ அனுப்பிட்டேன், வந்திருக்கான்னு பாருங்க. நல்ல காரியம் பண்ண கண்ணா. அட்ரஸ் அனுப்பிட்டல்ல,
இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி சேட்டு, நாங்க வரோம். வரோம் சார். அப்புறம் சேட்டு, ஆ. அவங்கள விட்டுறாத. கழுத்துல துண்டை போட்டு கேளு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கண்ணா. வரேன். ஆ, போலாம். ஆ. இந்தா. இப்படி பணம் வாங்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் கண்ணா. இன்றைய முக்கிய செய்தி. சென்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்தினத்தின் மனைவி மகளை தலைமறைவாக இருந்த ஜெயில் கைதிகள் கிரிராம் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றார்கள். கைதிகள் இருவரும் இதுபோல் பல முறை போலீஸ் காவலில் இருந்து தப்பித்துள்ளார்கள். அவர்கள் வேறு மாநிலத்திற்கு செல்ல அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கர்நாடகா, ஆந்திரா செல்லும் அனைத்து சாலைகளிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்தினத்திற்கு இது பெரும் சவாலாக அமைந்துள்ளது. கடந்த பல மாதங்களுக்கு முன்பு போலீஸ் காவலில் இருந்து தப்பிய கொலை குற்றவாளி கிரி என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சம்பவங்களால் போலீஸ் மீதான நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருவது கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, மதுரை, வேலூர், கடலூர் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கமிஷனர் கால் பண்றாரு. சார் சார் வணக்கம் சார். வேற யார் ரத்னம்? திருப்பதி ஆண்டு வேலை இருக்கேன் சார். சார் நான் அப்போ சொன்ன மாதிரி ஷார்ட்கட்டில் போயிட்டு இருக்கேன் சார். சார் ஆக்சுவலி இப்போ சித்தூர் பக்கம் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அங்க இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் போதுமா? இல்லைன்னா உடனே சொல்லுங்க. ஆந்திரா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட் அரேஞ்ச் பண்றேன். வேண்டாம் சார், இப்போ இருக்கிற என்னோட டீமே போதும் சார். அதுக்கப்புறம் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த முறை கண்டிப்பாக நான் பிடிச்சிருவேன் சார். அப்போ கேட்டபோது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணாம்னு சொன்னீங்க. ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் பாப்பாவை சேஃபாக காப்பாற்றிடுவீங்க, அந்த கிரியையும் பிடிச்சிடுவீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். என்னோட பிளான் படி சார் இதான் சார் என்னோட பிளான். குட். உங்கள் பிளான் ஓகே. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்கள் சார். முதல்ல கிரியை சுற்றி வளைச்சதுக்கப்புறம் உங்கள் மனைவியும் உங்கள் மகளையும் சேஃபாக வெளியே கொண்டு வந்துடுங்க. ஓகே சார். கிரியை பிடிச்சி நீங்கள் சென்னைக்கு கொண்டு வர வேண்டாம். சரிங்க சார். அப்போ இங்கே இருக்கிற கோர்ட்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணுவா சார்? இல்லை ரத்னம், இனிமேல் உன்னை ஜெயிலில் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்து ஜாமீன் அது இதுன்னு எதுக்கு தேவையில்லாத ப்ரெஷர்? சார் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல. சென்னைக்கு கொண்டு வர வேண்டாம்னா வேற எங்கே கொண்டு போகிறது சார்? வாட் ரத்னம், உண்மையில நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலே எனக்கு புரியல சார். ஃபைன், கில் ஹிம். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? புரியல? அவனை சுட்டு கொன்னுடுங்கன்னு சொல்றேன். என்ன ரத்னம், அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லையா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பயப்படுறீங்களா? சார் வேற வழி இல்லாம தற்காப்புக்காகவோ பப்ளிக்கை காப்பாத்துறதுக்காகவோ கொல்றதுங்கிறது வேற. ஆனா முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு கொல்றது பிளான்ட் மர்டர் இல்லையா சார்? அது தப்பு சார்.
நமக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை சார். நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும். கிரி சாகணும், அதுதான் அவனுக்கு தண்டனை. அவன் செஞ்ச தவறுகளுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான். ஜஸ்ட் கில் ஹிம். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.